டு சோல் டாக்ஸ் வித் மேரி கென்னடி. இந்த ஜேர்னி, இது எதுக்கு இந்த சேனல் இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது, as a woman, as an entrepreneur, as an attorney, as a mother, as a wife, என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஜேர்னி, அதை ஷேர் பண்ணணும், நிறைய அதை பற்றி பேசணும். அது நம்மளை எவ்வளோ தூரம் மோல்ட் பண்ணியிருக்கு, மாற்றிருக்கு, எத்தனை காரியங்கள், எவ்வளோ பேரை பார்க்குறோம், இது எல்லாத்தையும் உங்களோட பேசணுன்றது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். இப்போ பார்த்தோன்னா அந்த குட்டி ஸ்டோரி இருக்கு இல்லைங்க, அது சொன்னாலே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது. என்னோட இருந்து என்னை மோல்ட் பண்ண லலிதா பற்றி பேசணுன்ற ஆரம்பம் தான். அந்த குட்டி ஸ்டோரி என்னோட ஸ்டெலா சித்திக்கிட்ட வரும்போதோ, இல்லை அதுக்கப்புறமா நான் சாண்ட்ரா பற்றி பேசும்போதோ, நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுற விதம், இப்போ கோபிநாத்தெல்லாம் போயிடுச்சு, இப்போ குட்டி ஸ்டோரி மட்டும்தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த ஜேர்னி ஆஃப் வாட் இட் ஸ்டார்டட் வித், நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிற வார்த்தை ஜோயி, ஃபுல்னஸ் அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் லைஃப், மீனிங்ஃபுல் லைஃப் வாழணும், அது ஒரு லெகசியாக தான் நான் பார்க்குறேன். அதுதான் இந்த ஜேர்னி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஈச் ஒன் ஆஃப் யூ ஹூ இஸ் கோயிங் டு பி part of the journey. It's not about to influence anyone. It's going to be more impactful. My journey is not different from yours. கண்டிப்பாக நீங்களாம் என்னவா நீங்கள் போயிட்டுருக்கீங்களோ அதே தான் நானும் டே டு டே பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிட்வீன் அஸ். வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம உருவாக்குறோம், அதுக்கு ஒரு மீனிங், அதுக்கு ஒரு பர்பஸ், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கான்வர்சேஷனாக இருக்க போகுது.